எதை விதைக்கின்றோமோ அதைதான் அறுவடை செய்ய வேண்டியது இருக்கும். எதையும் விதைக்காமல் விட்டுவிட்டாலும் நீங்கள் அறுவடை செய்துதான் தீர வேண்டும். ஆனால் அது அனைத்தும் முள்களும் களைகளும் முட்புதர்களையுமே அறுவடை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால நல்லதையே விதைப்போம், நல்லதையே அறுவடை செய்வோம். செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள குறைகளை பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு தொழிலையும் உத்தியோகத்தையும் முன்னேற்ற பாதையில் வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லும் வாரமாக மேசம் ராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வந்துள்ளது. குழந்தை பேருக்காக குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு மிக அற்புதமான சூழ்நிலை உருவாகி உள்ளது. திருமணம் ஆகாமல் வரன் தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரத்துல கிழக்கு திசையில வட மேற்கு திசையில வாய்ப்புகள் கூடி வரும். நிறைமாத கற்பனையாக இருந்தால் தாய்மார்களுக்கு அருமையாக ஆண் குழந்தை பிற குலதெய்வம் கோயிலை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி வழிபாட்டுக்கு கொண்டு வர முயற்சி எடுப்பீர்கள். இந்த குலதெய்வம் பூர்வீக சொத்து சம்பந்தமா சொந்த பந்தத்துக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தத்தையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வலது பக்கத்துல கண்ணோட பார்வையில அல்லது கடவா பல்லுல அப்ப வலியோ தொல்லையோ வந்துட்டு இருக்கும். கண்ணாடி மாத்துற மாதிரி இந்த வாரத்துல வரும். இல்லைன்னா பல்லு சம்பந்தமா வைத்தியம் பாத்துக்கிற மாதிரி வரும். பாத்துக்குங்க, குணமாயிடும். சொத்து பிரச்சனையில சிக்கல்ல இருந்துட்டு இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்திடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க கூட பிறந்த சகோதரவருக்கும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இதனால சகோதர வர்க்கத்துக்குள்ளார உங்களுக்கும் அவங்களுக்கும் சின்னதா மன வருத்தமும் பிரச்சனைகளும் உருவாகிற மாதிரி இருக்குது. இந்த பூர்வீக சொத்து விஷயத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு கேது சம்பந்தப்படுறதுனால அவ்வளவு சுலபமாலாம் முடியாது. அதனால 1.5 வருஷம் ராகு கேது அங்கதான் இருக்க போகுது. பொறுமையா படிப்படியா சீர்படுத்துங்க, வெற்றி கிடைக்கும். உங்களுடைய கடுமையான உழைப்பாலும் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய அர்ப்பணிப்பு குணத்தினாலையும் சம்பள உயர்வு, வருமான உயர்வு, செய்யற தொழில லாபம் இந்த வாரத்துல நிச்சயம் கிடைக்கும். தொழில விருத்தி பண்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இந்த வாரத்துல வந்திருக்கு. பங்காளி வர்க்கத்துல வயசான முதியவர் ஒருத்தர் சீரியஸாக இருந்துட்டு இருப்பாரு. அவருக்கு உங்களுடைய கடமையை செய்யணுமே என்பதற்காக அதற்காகவும் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு அவருக்கு சில உதவிகளும் நன்மைகளும் செய்வீங்க. திருமணம் வரன் பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு மேற்கு இல்லைன்னா தென் கிழக்கு திசைகளில இருந்து தாய் வெளியோட பழைய சொந்தத்துல இருந்து வரன்கள் வந்துகிட்டு இருக்கும். அதுல ஒரு வரன் மிகவும் பிரிச்சு போய் திருமணம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு செய்யற மாதிரி இந்த வாரத்துல வர வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது உத்தியோகத்துல வேலையில முன்னேறியே தீரணும் அப்படின்னும் சொந்த தொழில் செஞ்சா அந்த தொழில நல்ல வளர்ச்சியான பாதையில முன்னேற்ற பாதையில கொண்டு போயே தீர வேண்டும் அப்படிங்கிற உத்வேகத்துல விடா முயற்சியில கடும் உழைப்பையும் அறிவையும் தந்து இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கும் என்னது நேசத்திற்கும் பாசத்துக்கும் உரிய மேசம் ராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கிரக மாற்றங்களால் ஏற்படும் நல்லது கெட்டதை வார வாரம் வார ராசி பலனாக மயனார் ஜோதிடம் சொல்லி வருகின்றது. உண்மையை உள்ளபடியே சொல்வதால் உங்க வாழ்க்கையில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தயவு செய்து நண்பர்களே முழுமையாக வீடியோவை பாருங்கள். உங்களுடைய நன்மைக்காக மக்களுக்கு உண்மைகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய 35 வருஷ அனுபவத்துல நான் பார்த்ததை அப்படியே சொல்லி வருகின்றேன். பல பேர்த்துக்கு உங்க சொந்தம் பந்தம் நண்பர்களுக்கு படைப்புடுங்கள். அவர்களும் நல்ல விதமாக வாழட்டும் வளரட்டும். இந்த வாரத்துல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில போய் உட்காருது. கூட கேதுவும் சேர்ந்திருக்கு. மக நட்சத்திரங்கிறது கேதுவோட நட்சத்திரம். கேதுவும்
செவ்வாயும் சேர்ந்த மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல, கல்வி ஸ்தானத்துல உங்களுடைய பேரு, புகழ், செல்வம், செல்வாக்கு, குழந்தைங்க அந்த இடத்துலதான் போய் உக்காருது. அதனால உங்களோட வம்ச விருத்தியை பத்தி, உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி, உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி, பூர்வீக சொத்தை பத்தி, குலதெய்வத்தை பத்தி ஆழ்ந்த சிந்தனை, யோசனை இந்த வாரம் தினமும் வந்துட்டு இருக்கும். இந்த வாரத்துல உங்க மேச ராசிக்கு சுகத்தை தர வேண்டிய நாளுக்கு உண்டான சந்திரன் 7, 8ஆம் இடங்கள்ல செல்ல போகுது. குறிப்பா சந்திராஷ்டம வாரம் தான் இந்த வாரம். இந்த சந்திராஷ்டம வாரம் உங்களை பெரிய அளவுல பாதிக்காது. சுக்கிரன் வருமானத்தையும், நண்பர்கள் ஆதரவையும், உதவியும், திருமண வாழ்க்கையும் தர வேண்டிய சுக்கிரன் ராசிலேயே, ஜென்ம ராசிலேயே அமர்ந்திருக்கு. இதனால பணத்துக்கு பஞ்சம் இல்லை. கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிரும், வருமானம் வசந்துரும், பொருளாதாரம் வசந்துரும். கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா கடனை கட்டி போடலாம். பணத்துல, பண வரவுல எந்த சிக்கலும் இந்த வாரத்துல இல்லை. முக்கியமா ராசிக்கு 3ஆம் இடத்துல புதனும் குருவும் சேர்ந்து நிக்குது. புதன் ஆட்சியில உட்காருது. இந்த அமைப்பு உங்க வாழ்க்கையில 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரப்போகுது. இதனால உங்களுடைய விதி போக்குல, வளர்ச்சி பாதையில, உங்களுடைய யோசனை சிந்தனையில நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நிச்சயம் வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி போகும். பூர்வீக சொத்து உங்களுக்கு பாகம் ஏதாவது வர மாதிரி இருந்தா நிச்சயம் வரும். அதை உங்க பேர்ல மாத்தி எழுதுற மாதிரி இருந்தா எழுதிக்கலாம். இந்த வாரத்துல அது கைகூடி வரும். அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில பிறந்த உங்களுக்கு வருகின்ற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 9ஆம் தேதி திங்கக்கிழமை, 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாள் பூரா நல்லா இருக்கு. அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேதோட நட்சத்திரம். ராசி அதிபதி செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. குலதெய்வம் நேர்த்திக்கடன் செலுத்துறது, பங்காளி விசேஷம். அது மட்டும் இல்ல, பங்காளி பகை சமாதானமாகி உறவாடுறது, பூர்வீக சொத்து சம்பந்தமா யோசிக்கிறது, செய்யறது, இதுல இருக்கிற காரியம் ஜெயிக்கிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் முயற்சி பண்ணனா நிச்சயம் குழந்தை பாக்கியம் உருவாகும். நினைச்ச காரியம் வெற்றி அடையும். பரணி நட்சத்திரம் மேச ராசியில பிறந்த உங்களுக்கு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணில இருந்து 9ஆம் தேதி திங்கக்கிழமை சாயந்தரம் 3 மணி வரைக்கும், 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை நாளெல்லாம் நல்ல நாளா இருக்கு. பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வருமானத்தையும், லாபத்தையும், திருமணத்தையும் தர வேண்டிய கிரகம், வீடு வாசல் தர வேண்டிய கிரகம் தான் ராசிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த சிறப்பா நடக்கும். பிரமாணம் வச்ச நகையெல்லாம் மீட்பீங்க, நினைச்ச காரியம் ஜெயிக்கும். பெண்களால் ஆதரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசியில பிறந்த உங்களுக்கு 9ஆம் தேதி திங்கக்கிழமையும், 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும், 11ஆம் தேதி புதன்கிழமையும், 12ஆம் தேதி வியாழக்கிழமையும் மிக சிறப்பான நாளா வந்திருக்கு. சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. மேச ராசிக்கு சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பூர்வீக சொத்தை தர வேண்டிய கிரகம், குலதெய்வத்தை தர வேண்டிய கிரகம், உங்களுக்கு வாரிசுகளை தர வேண்டிய கிரகம். வாரிசுகளுக்கு உத்தியோகத்தையும், கல்வியையும், சுபகாரியத்தையும் தர வேண்டியது சூரியன் தான். அது ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்றப்ப உங்களுடைய வாரிசுதாரர்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த நாளில் வளர்ச்சி அடையும், முன்னேற்றம் அடைவாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணம் கைகூடி வரும். மிக சிறப்பான நாளா இருக்கு. பொதுவாக மேச ராசியில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாரம் மிக சிறப்பான வாரமாக வந்துள்ளது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. ஒண்ணு, கண்ணிலேயோ காதிலேயோ ஒரு மருத்துவ செலவு இருக்கு, அது என்னன்னு பாத்துக்கணும். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வம்சம், குழந்தைங்க வளர்ச்சியை நோக்கி செல்லும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. 16 பேர்களையும் பெற்று நீரோடு வாழ்வாங்க வாழ என் அன்னையான ஸ்ரீ எட்டிக்கை காளிதேவியின் பாதங்கள் தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். வணக்கம்.